දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් தேவன் உங்களுக்காக தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கா. ඒක ඔබ හැමතිස්සෙම හිතා ගන්න. இதை எந்த நேரமும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். මුළු ලෝකෙම ඔබට එරෙහිවවතරේ முழு உலகமே உங்களை எதிர்த்து வந்தாலும் දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். ඒක දන්න මිනිහා அதை அறிந்த மனிதன் කම්බුලේ අත තියන්නේ නැහැ. கன்னத்திலே கை வைக்க மாட்டான். දෙක இரண்டாவது, කෝල් එකක් කරන් තමන්ගේ ප්‍රශ්න තව එකාට කියන්නේ. ஒரு காலை எடுத்து தன்னுடைய பிரச்சனையை இன்னொருவனுக்கு சொல்ல மாட்டான். මගේ මූඩ් එක අවුට් කියලා කියන්නේ. என் மூட் அவுட் ஆகி இருக்கிறது என்றும் சொல்ல மாட்டான். මෙතන හලෙලුයා කියන එක ලේසි. இந்த இடத்திலே அல்லேலூயா சொல்வது இலகு, ප්‍රේස් ලෝඩ් කියන එක ලේසි. praise the Lord சொல்வதும் லேசு. දෙවියන් වහන්සේ ඔබගේ පක්ෂය නම් தேவன் உங்கள் பட்சத்திலே என்றால் කෙලින් ඉන්න අවශ්‍යයි. நேராய் இருக்க வேண்டும். කෙලින් හොඳ කෙලින් වාඩි වෙන්නත් අවශ්‍යයි. நிமிர்ந்து நேராய் அமர்ந்து கொள்ள வேண்டும். ඒක ඔබගේ ජීවිතේ තියන්න අවශ්‍යයි. அது உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். අද මා කියන කැමති දෙවියන් වහන්සේ ඔබගේ පක්ෂේ ඔබ උදෙසා සිටිනවා. இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்கள் பட்சத்திலே உங்களுக்காக இருக்கிறார். මගේ පැත්තේ ඉන්න හැම කෙනාම මට විරුද්ධ වුණත් අගේ என் பக்கத்திலே என் பட்சத்திலே இருக்கிற எல்லோரும் எனக்கு எதிராக இருந்தாலும் මම කනස්සල්ල වෙන්නේ නැහැ. நான் கவலைப்பட மாட்டேன். ඇයි? ஏன்? දෙවියන් වහන්සේ මගේ පක්ෂේ. தேவன் என் பட்சத்தில் ඒක இருக்கிறார். ස්ට්‍රෝං වෙන්න අවශ්‍යයි. அதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். මම මෙතන ශක්තිමත්ව දේශනා කරලා ගෙදර ගිහිල්ලා කොට්ටේ බදාගෙන අඬන මිනිහෙක් නෙවෙයි. நான் இந்த இடத்திலே பலசாலியைப் போல நான் பேசிவிட்டு வீட்டிலே போய் தலையணையை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிற மனுஷன் அல்ல. මම තනියෙන් ඉන්න මිනිහෙක්. நான் தனிமையா இருக்கிற மனுஷன். මම උදකලාව කෙනෙක් හැටියට පත් කරන කෙනෙක්. නානනේ තනිமைப்படுத்துகிறவன். ඇයි? ஏன்? මම කැමති මොකක්ම දෙවියන් වහන්සේ සමග ඉන්න. நான் அதிகம் விரும்புவது அதிகமாய் தேவனோடு இருக்க. මම දන්නවා දෙවියන් වහන්සේ මගේ පක්ෂේ ඉන්නවා. நான் அறிந்திருக்கிறேன் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்று. ඒක ඔබ දැනගන්න අවශ්‍යයි. அதை நீங்களும் அறிய வேண்டும். බයිබලේ මාර්ක් 11 පරිච්ඡේදය දෙවෙනි වචනය. வேதத்திலே மார்க்குவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். හැබැයි එතන එක සිංහලෙන් එතන ඒ පදේ අගියට තිබුණේ නැහැ. சிங்களத்திலே அந்த வார்த்தையிலே சரியா இருக்கவில்லை. නමුත් ඉංග්‍රීසියෙන් කින් ජේම්ස් වර්ෂන් එකේ ඒක තියෙනවා. ஆனா ஆங்கிலத்திலே கிங் ஜேம்ஸ் வேர்ஷனிலே அது இருக்கிறது. නුඹලා ඉදිරි පිට තිබෙන ගමට යන්න. உங்களுக்கு எதிரா இருக்கும் கிராமத்துக்கு போங்கள். ඉංග්‍රීසියේ දාලා තන go your way into the village over against you. ඔබට විරුද්ධව තිබෙන ගමට යන්න. உங்களுக்கு எதிராய் இருக்கிற கிராமத்துக்கு போங்க. ඔබට විරුද්ධව ඒ කියන්නේ ඔබට ඉස්සරහා ඔබට මූණ දීගෙන ඔබට against ඔබට ඉස්සරහා ඔබට විරුද්ධව තිබෙන ගමට යන්න. அதாவது உங்களுக்கு எதிராய் உங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எதிராய் இருக்கிற கிராமத்துக்கு செல்லுங்கள். ඒ ඇතුළු කෙනෙම කිසි මිනිසෙක් නොනැඟුණු කොටලු වස්සෙකු බැඳ සිටිනවා නුඹලාට සම්බවන්නේය. ඌ ලියාගෙන එන්න. ඒක ලියාගෙන එන්න. அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். යේසුස් වහන්සේ තමන්ගේ තමා ප්‍රේම කරන ගෝලයන්ව තමන්ගේ ගමට ඉස්සරහා තියනා වූ විරුද්ධව තිබෙනා වූ ඒ ගමට එවනවා. இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசிக்கிற தன்னுடைய சீசர்களை தன் கிராமத்தில் இருந்து எதிராக இருக்கிற கிராமத்துக்கு அனுப்புகிறார். against ගම, அதாவது எதிர்க்கிற கிராமம், විරුද්ධව තිබෙනා ගම, எதிராக இருக்கிற கிராமம். ඒ ගමට නම සඳහන් කළේ නැහැ. அந்த கிராமத்துக்கு பெயர் குறிப்பிடவில்லை. එතන සඳහන් කළ දෙනවා ඔබට ඉදිරියේ විරුද්ධව තියනා ගම කියලා. அந்த இடத்துல போடப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு செல்லுங்கள் என்று. බයිබලයේ යේසුස් වහන්සේ විරුද්ධ තිබෙනා ගමට උන්වහන්සේ වෙනවා. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எதிராக இருக்கிற கிராமத்துக்கு அனுப்புகிறார். සමහර වෙලාවට යේසුස් වහන්සේ අපව විරුද්ධතා මැදියට උන්වහන්සේ වෙනවා. சில நேரங்களிலே நம்மை கூட தேவன் எதிராக இருக்கிறவைகள் மத்தியிலே அனுப்புகிறார். ප්‍රශ්න මැදියේ උන්වහන්සේ වෙනවා. பிரச்சனை மத்தியில் இருக்கிற இடத்துக்கு
இடத்துக்கு அனுப்புகிறார். මධ්‍යයේ වනවා. போராட்டத்தின் மத்தியிலே අපි அனுப்புகிறார். සටන් කරනවා පිණිස උන්වහන්සේ වනවා. நாங்கள் அதற்கு போராட வேண்டும் என்பதற்காக அவர் அனுப்புகிறார். ලූක් 10 තුන්වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் Luke சொல்கிறது. chapter 10 verse 3. லூக்கா 10:3 නුඹලා යන්න. புறப்படுங்கள். උන්වහන්සේ කියනවා යන්න. அவர் சொல்லுகிறார் புறப்படுங்கள். ඔබටත් මටත් කියන යන්න කියලා. உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் புறப்படுங்கள். උන්වහන්සේ කියනවා යන්න. அவர் சொல்லுகிறார் புறப்படுங்கள். යන්න. புறப்படுங்கள். බලව වෘකයන් වූකයන් මැදට බැටළු පැටුන් මෙන්ම නුඹලා යවමි. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ உங்களை அனுப்புகிறேன். කවුද එවන්නේ? யார் அனுப்புவது? කවුද එවන්නේ? யார் அனுப்புவது? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. සමහර වෙලාවට ஒரு சில நேரம் අපිව ප්‍රශ්න මැදින් උන්වහන්සේ වෙනවා. எங்களை பிரச்சனை மத்தியிலே அனுப்புவார். අපි මොනවද කියන්නේ? நாம் என்ன சொல்லுகிறோம்? යක්ෂයා අපිව පරීක්ෂා කරනවා. பிசாசு எங்களை சோதிக்கிறார். සමහර වෙලාවට කියනවා சில நேரம் சொல்வோம் මනුෂ්‍යයන් අපිට ප්‍රශ්න කරනවා කියලා. மனிதர்கள் எங்களை பிரச்சனைப்படுத்துகிறார்கள். நே. இல்லை, දෙවියන් වහන්සේ අපව ප්‍රශ්න මැදියේ වෙනවා. தேவனே எங்களை பிரச்சனை மத்தியிலே அனுப்புகிறார். විරුද්ධතා මැදියේ වෙනවා. எதிரான இடத்துக்கு அனுப்புகிறார். විරුද්ධතා කියන මොනවාද? எதிர என்று சொன்னால் என்ன? පොරබැදීම්. போராட்டம். සටන් කරන්න අවශ්‍යයි. போராட வேண்டியிருக்கும். සණ්ඩු කරන්න අවශ්‍යයි. சண்டை பிடிக்க வேண்டியிருக்கும். අද ඔබගේ ජීවිතේ இன்று මේ உங்கள் වගේ ප්‍රශ්න පොරබැදීම් මැදියේ ඔබ සිටිනවද? இன்று உங்கள் வாழ்க்கையில கூட இப்படியான போராட்டத்தின் பிரச்சனை மத்தியில் ඔබ இருக்கிறீர்களா? ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවද? நீங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் ඔබ கொடுக்கிறீர்களா? පෞල් ජීවිතයට මුහුණ දීගෙන සිටිනවද? உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ඔබගේ ව්‍යාපාරේ පොරබැදීම් මැදියේ ඔබ යනවද? உங்கள் வியாபாரத்திலே போராட்டத்தின் மத்தியிலே செல்லுகிறீர்களா? විවිධ ප්‍රශ්න වලට ඔබ මුහුණ දෙනවද? வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு முகம் අද මේ கொடுக்கிறீர்களா? රාත්‍රී මා කියන්න කැමතියි. இன்றிரவு நான் சொல்ல விரும்புகிறேன், ඔබ මේ ප්‍රශ්නට ඒවලා තියෙන්නේ உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே அனுப்பியிருப்பது යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. හalleluya. ஹalleluya. යේසුස් වහන්සේ තමයි ඒවලා තියෙන්නේ. இயேசுவே அனுப்பினார். යේසුස් වහන්සේ මේ ප්‍රශ්නට ඒවන්නේ. அந்த பிரச்சனைக்குள்ளே அனுப்புவது இயேசுதான். ඔබගේ ජීවිතේ බොහෝ තිත්තකම් වලට ඔබ මුහුණ දෙයි. உங்கள் வாழ்க்கையிலே அதிக கசப்பான காரியங்களுக்கு நீங்கள் බොහෝ முகம் கொடுப்பீர்கள். විරුද්ධතා වලට මුහුණ දෙයි. பல எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுப்பீர்கள். දෙවියන් වහන්සේ තමයි තමන්ගේ දරුවන්ව මෙවැනි ප්‍රශ්න මැදියට උන්වහන්සේ මුහුණ දෙන්නට පසු කරන්නට උන්වහන්සේ එවන්නේ. தேவனே தன்னுடைய பிள்ளைகளை இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கவும் இப்படியான பிரச்சனைகளை கடந்து செல்லவும் அனுமதி கொடுத்து அனுப்புகிறார். දානියෙල් කවුද? தானியேல் யார்? දෙවියන් වහන්සේට ප්‍රේමවන්ත මිනිසෙක්. தேவனுக்கு பிரியமானவன். ඌව සිංහගුවාවට එවේ කවුද? அவனை சிங்க குகைக்கு அனுப்பினது யார்? මනුෂ්‍යයන්ද? மனிதர்களா? නෑ. இல்லை, ඒක දෙවියන් වහන්සේ. அது தேவன். මනුෂ්‍යයන් එවනවා නම් மனிதர்கள் அனுப்புவார்கள் என்றால் දෙවියන් වහන්සේ නතර කරන්න තිබුණා. தேவன் அதை நிறுத்த முடியுமா? දෙවියන් වහන්සේ පැත්තක වුණා. தேவன் ஒரு பக்கமானார். ඇයි? ஏன்? එවන්න. அனுப்புங்கள், මේ මනුෂ්‍යය එවන්න. இந்த மனிதர்களை அனுப்புங்கள். දෙවියන් වහන්සේ තමයි සිංහයන් මැදියේ ඒ දානියෙල්ව යන්නට ඉඩ දුන්නේ. தேவன் தான் இந்த சிங்கத்தின் மத்தியிலே தானியேலை போக அனுமதி கொடுத்தார். ඇයි? ஏன்? එවිට තමයි அப்பொழுதுதான் නුඹගේ සතුරන් දැනගනි. உங்கள் சத்துருக்கள் அறிவார்கள் මේ සිංහයන් මැදියේ මම නුඹ සමග සිටිනවා இந்த කියලා. சிங்கத்தின் மத்தியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. මම නුඹ සමග සිටිනවා. நான் உன்னோடு இருக்கிறேன். කිසිම නපුරක් නුඹට සිදු වෙන්නේ නැහැ. எந்த தீங்கும் உன்னை அணுகாது. සිංහයා නුඹ විනාශ කරන්නේ. சிங்கங்கள் உன்னை அழிக்காது. දෙවියන් වහන්සේ තමයි ඒකට ඉඩ දුන්නේ. தேவனே அதற்கு அனுமதி கொடுத்தார். ඇයි? ஏன்? ඒ ප්‍රශ්න මැදියේ அந்த பிரச்சனை மத்தியிலும் උන් දකින්නවා දෙවියන් වහන්සේ සිටින එක. அவர்கள் தேவன் இருக்கிறார் என்பதை காண்கிறார்கள். අද දෙවියන් වහන්සේ තමයි ඔබ ප්‍රශ්න මැදියේ වන්නේ. இன்று தேவன் தான் உங்களை பிரச்சனை மத்திக்கு அனுப்புகிறார். ශාද්‍රාක් මේෂාත් ආබේද්නේගෝ சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ උන් දෙවියන් වහන්සේ උදෙසා සිටගත්තා. அவர்கள் தேவனுக்காய் நின்றார்கள். ශාද්‍රාක් මේෂාත් ආබේද්නේගෝ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ඔක්කොම රූප වන්දනා කරන මොහොතේ எல்லோரும் சிலை வழிபாடுகளை செய்யும் අපේ பொழுது දෙවියන් වහන්සේ ජීවමානයි. நம் தேவன் ஜீவன் உள்ளவர். මේම සිටගෙන හිටියා. இப்படி நின்று கொண்டிருந்தார்கள். දෙවියන් වහන්සේ අවංක විටියා.
தேவனுக்கு உண்மையா இருந்தார்கள். ඔවුන්ව ගින්දරට දැම්මා. அவர்களை அக்கினியிலே போட்டார்கள். ගින්දරට කයුවේ කවුද? அக்கினிக்கு அனுப்புனது யார்? රාජාද? ராஜாவா? නෑ. இல்லை. ඒක දෙවියන් වහන්සේ. அது தேவன். දෙවියන් වහන්සේ වෙ නැත්තම් தேவன் அனுப்பாவிட்டார். දෙවියන් වහන්සේ නතර කරන්න තිබුණා. தேவன் அதை நிறுத்த வேண்டியதா இருந்திருக்கும். නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் යන්නට ඉඩ දුන්නා. போக இடம் கொடுத்தார். ඇයි දෙවියන් වහන්සේක අනුමත කළේ? ஏன் தேவன் அதை அனுமதித்தார்? ඔවුන්ගේ අත් පැය ගැට කාලා அவர்கள் கை கால்களை கட்டி ගින්දර අත්ගුණයෙන් වැඩි කළා. அக்கினியை 7 மடங்காய் අද பெருக்கினார்கள். විශාල ප්‍රශ්න ඔබ ඉන්න පුළුවන්. இன்று பெரிய பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம். මේ ශාදක් මේසත් ආබේද්නේගෝව இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை උස්සලා ගින්දරට දාපු මොහොතේ தூக்கி அக்கினியிலே போட்ட பொழுது රජා දැක්කා. ராஜா கண்டான். මේ අත්පය ගැට කාලා දැම්මට இவர்கள் கை கால்களை கட்டி போட்டாலும் ඔවුන් නිදාසේ அவர்கள் விடுதலையோடு ගින්දර මැදියේ ඇවිදිනවා. அக்கினி மத்தியிலே நடக்கிறார்கள். නමුත් තුන්දෙනෙක් නොවේ. ஆனால் 3 பேர் அல்ல. රජා දැක්කා ராஜா கண்டான் අතරවෙනි කෙනාව. 4வது ஒருவரை. ඔව් කියනවා දානියෙල් 3:25 தானியேல் 3:25 அவர் சொல்லுகிறார், මා අතරවෙනි කෙනෙක්ව දකිනවා. நான் 4ஆம் ஒரு நபரை ඒ காண்கிறேன். කෙනා සාමාන්‍ය කෙනෙක් නොවේ. அந்த நபர் சாதாரணமானவர் அல்ல. දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා. அவன் தேவனுடைய புத்திரன். යේසුස් වහන්සේ එතන ඇවිදින එක මා දකිනවා. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடப்பதை நான் රජා காண்கிறேன். නැගිට්ටා. ராஜா எழுந்தான். ඔව් කතා කරන පටන් அவன் ගන්නවා. பேச ஆரம்பித்தான். ඒ අර තුන්දෙනා තමයි දැම්මේ. அந்த 3 பேரை தான் ඒ போட்டேன். තුන්දෙනා සමග அந்த 3 பேரோடு තවත් එක්කෙනෙක් ඇවිදිනවා. இன்னும் ஒருவர் ඒක நடக்கிறார். යේසුස් වහන්සේ ඇවිදිනවා. அது இயேசு ඔවුන් நடக்கிறார். සමග දෙවියන් වහන්සේ සිටිනවා. அவர்களோடு தேவன் இருக்கிறார். ඔවුන් සමග දෙවියන් වහන්සේ සිටිනවා. அவர்களோடு தேவன் මේ இருக்கிறார். ප්‍රශ්න මැදියේ දෙවියන් වහන්සේ இந்த සිටිනවා. பிரச்சனை மத்தியிலும் தேவன் මේ இருக்கிறார். ගින්දර මැදියේ இந்த அக்கினி மத்தியிலும் දෙවියන් වහන්සේ සිටිනවා. தேவன் இருக்கிறார். ගිනි ජාලාවේ அக்கினி ஜுவாலையிலே දෙවියන් වහන්සේ සිටිනවා. தேவன் இருக்கிறார். අත්ගුණයක් 7 மடங்கு ගින්දර තිබුණාට அக்கினி இருந்தாலும் ඔවුන්ට කිසි හානියක් උන්නේ නැහැ. அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லை. ඔවුන් නිදාසෙන් அவர்கள் விடுதலையோடு ඔවුන් ඇවිදිනවා. அவர்கள் ඔවුන් நடக்கிறார்கள். නිදාසෙන් සිටිනවා. அவர்கள் விடுதலையோடு ඔවුන් இருக்கிறார்கள். සුවෙන් සිටිනවා. அவர்கள் சுகமாய் இருக்கிறார்கள். රජා පුදුමනපත් වෙනවා. ராஜா பிரமித்தான். දෙවියන් වහන්සේ එක කළා. அதை தேவன் செய்தார். ඇයි? ஏன் රජාව පුදුමනපත් කරන්න. ராஜாவை பிரமிக்கத்தக்க வைக்க රජ මාලිගාවේ ඉන්නව අය ராஜ மாளிகையில் இருப்பவர்கள் පුදුමනපත් වෙන්නද புதுமையாவதற்கு දෙවියන් වහන්සේ තැබුවා. தேவன் வைத்தார். පාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். හොඳට අහුම්කන් දෙන්න. நன்றாய் செவி கொடுங்கள். බයිබලේ කොතනක දාලා තියෙනවද? வேதத்திலே எங்கேயாவது ඔවුන් போட்டிருக்கா? ගින්දරේ යන මොහොතේ அவர்கள் அக்கினியிலே போகும்போது ඒ තුන්දෙනා அந்த 3 பேர் නිදාස් වෙලා ඉන්න එක விடுதலையோடு இருப்பதை, ඔවුන් සමග යේසුස් වහන්සේ නැත්නම් දේව පුත්‍රයා ඇවිදින එක அவர்களோடு இயேசு அல்லது தேவபுத்திரர் நடப்பதை, දෙවියන් වහන්සේ ඔවුන් සමග ඇවිදින එක தேவன் அவர்களோடு நடப்பதை ඒ තුන්දෙනා දැක්කද? அந்த 3 பேர் கண்டார்கள் என்று ඕගලන්ට උත්තර දන්නේ. உங்களுக்கு அதுக்கு பதிலே இல்லை. ඇයි කිව්වා? ஏனென்றால் ඕගලන්ට உங்களுக்கு ප්‍රශ්නේ අනේ වෙලාවේ பிரச்சனையிலே போகும்போது ඕගලන් පමණක් ඇවිදින එක තමයි ඕගලන්ට පේන්නේ. நீங்க மாத்திரம் நடப்பதுதான் உங்களுக்கு தெரியும். ඕගලන්ට පේන්නේ உங்களுக்கு தெரிவதில்லை. මේ ප්‍රශ්නේදී இந்த பிரச்சனையிலும் විනාශ වෙන්නේ නැති ලෙස அழியாத படிக்க උන්වහන්සේ ඔබ ආරක්ෂා කරගෙන ඉන්නවා. அவர் உங்களை பாதுகாத்துக் ඔබ கொண்டிருக்கிறார். සමග ඉන්න එක. உங்களோடு இருப்பதை ඔබ කියනවා நீங்கள் අයියෝ சொல்லுகிறீர்கள், මට මෙච්චර ප්‍රශ්න ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை, අනේ මට ඉන්න බෑ කියලා. ஐயோ எனக்கு இருக்க முடியாது නමුත් என்று. ඒ ප්‍රශ්නදී ஆனால் அந்த பிரச்சனையில் දෙවියන් වහන්සේ ඔබ ආරක්ෂා කරනවා. தேவன் உங்களை பாதுகாக்கிறார். ඔවුන් දැක්කේ නැහැ. அவர்கள் காணவில்லை, නමුත් අනිතට පේනවා. ஆனால் மற்றவர்களுக்கு தெரிகிறது. ஏன்? ඔවුන් දන්නවා அவர்கள் அறிவார்கள், මේ ගින්දරේ இந்த அக்னியிலே අපි නම් විනාශ වෙයි. நாம் என்றால் මේ அழிவோம், ප්‍රශ්න இந்த නම් பிரச்சனை என்றால் අපි නම් විනාශ වෙයි. நாங்கள் அழிந்திருப்போம். හැබැයි පාස්ටර් වෝල්ටර් ஆனால் பாஸ்டர் හොඳට வால்டர் චර්ච් එක කරනවා. நன்றாக சர்ச் செய்கிறார், හොඳට පෝසත්කමේ ඉන්නවා. நன்றாக ஐஸ்வர்யமான இருக்கிறார். එහෙනම් දෙවියන් වහන්සේ මේ අත් එක්ක ඉන්නවා. அப்படி என்றால் தேவன் இவரோடு இருக்கிறார். මනුෂ්‍යයන් දැනගන්නවා. மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள், මිනිස්සු දැනගන්න අවශ්‍යයි. மனுஷன் அறிய வேண்டும். හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ තමයි අනුමත කරන්නේ. தேவனே அனுமதியை வழங்குகிறார். ඇයි දෙවියන් වහන්සේ මොන්ව ගින්දරට දාන්න දැම්
දැම්මේ? ஏன் தேவன் இந்த 3 பேரை அக்கினியிலே போடும்படியாக வைத்தார்? සමහර වෙලාවදී ஒரு சில நேரங்களிலே ගින්දරේ අපි ඇවිදින මොහොත අපි දෙවියන් වහන්සේ ඉන්න එක අපිට පේන්නේ නැහැ. அக்கினியிலே நாம் நடக்கும் பொழுது தேவன் இருக்கிறார் என்பது நமக்கு விளங்காது. 10 දෙනෙක් අපිට අපහාස කරන වෙලාවේ දෙවියන් වහන්සේ ඉන්න එක අපිට පේන්නේ නැහැ. 10 பேர் நம்மை நிந்திக்கும் பொழுது கூட தேவன் இருக்கிறார் என்பது தெரியாது. හැබැයි මට නම් 10 දෙනාව පේන්නේ නැහැ. ஆனால் எனக்கு அந்த 10 பேர் தெரியாது. මට ඒ දෙවියන් වහන්සේ පමණයි පේන්නේ. எனக்கு தெரிவதெல்லாம் அந்த தேவன் மாத்திரமே. අද ප්‍රශ්නෙන් ඉන්න මොහොතේ நான் பிரச்சனையில இருக்கும் பொழுது, වේදනාවේ ඉන්න මොහොතේ வேதனையோடு இருக்கும் பொழுது මා සමග උන්වහන්සේ ඉන්න එක මට පේනවා. என்னோடு அவர் இருப்பதை நான் தாவீது தெரிகிறது. කියනවා, தாவீது சொல்லுகிறார், මම මරණ මිත්‍යාවේ මැදින් ගියත් හරි நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கில் මම කිසි நடந்தாலும் දෙයකට බය වෙන්නේ நான் නැහැ. எதற்கும் பயப்பட மாட்டேன். මක්නිසාද? ஏனென்றால் මම මරණේ ඉන්නේ, நான் மரணத்தில் இருக்கிறேன், මිත්‍යාවද ඉන්නේ, பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், අඳුරේ ඉන්නේ. இருளிலே இருக்கிறேன். නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் මා සමගයි. என்னோடு. අද කී දෙනෙක්ට කියන්න පුළුවන්ද? இத்தனை பேருக்கு இதை சொல்ல முடியும். අද ප්‍රශ්නෙන් හිටියට இந்த பிரச்சனையோடு இருந்தாலும் මගේ ඔෆිස් එකේ எங்கள் ஆபீஸிலே හැම කෙනාම විරුද්ධ වුණාට எல்லாரும் எனக்கு මගේ எதிர்த்தார்கள். බිස්නස් එකේ මගේ බිස්නස් එකේ என் பிசினஸ்லே, මගේ ස්පාසලේ என் பாடசாலையிலே, මගේ නෑදෑ අතර என் உறவினர் හැම மத்தியிலே කෙනාම විරුද්ධ වුණාට எல்லாரும் எங்களை எதிர்த்தாலும் මම දැන් අමාරු තත්ත්වයේ ගියත් හරි நான் இப்பொழுது கடினமான பாதையிலே போனாலும் මගේ දෙවියන් වහන්සේ මා සමග அந்த தேவன் என்னோடு. උන්වහන්සේ පමණයි. அவர் மாத்திரமே. ජල ගැල්මේදීත් வெள்ளத்திலே கூட, ජල ගැල්මේදීත් வெள்ளத்திலும் ඕ ගින්දර මැදින් அக்கினி மத்தியிலும் අප සමග ඉන්න දෙවියන් எங்களோடு இருக்கிறவர். හalleluya. ஹalleluya. අපි ගින්දර ඉන්න මොහොතේ நாம் அக்கினியில் இருக்கும் பொழுது මනුෂ්‍යයන් දකී දෙවියන් වහන්සේ අපිට ඉන්න එක. மனிதர்கள் காண்பார்கள் தேவன் நம்மோடு இருப்பது. සහෝදර සහෝදරයි, சகோதரனே சகோதரியே, අපි සාමාන්‍ය අය නෙවෙයි. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. දෙවියන් වහන්සේ ඉන්නවා. தேவன் இருக்கிறார். අත ඔබ ඇවිදින මොහොතේ කියන්න දෙවියන් වහන්සේ ඉන්නවා. நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லுங்கள், தேவன் උන්වහන්සේ මා සමග ඉන්නවා. அவர் என்னோடு இருக்கிறார். யோபு බලන්න. யோபுவை கவனிங்கள். யோபு හැම දෙයක්ම නැති කරලා ඉන්නේ. யோபு எல்லாவற்றையும் இழந்திருக்கிறான். උනක්නව සිටනවා. அவன் நிர்வாணமாய் ඔහුගේ இருக்கிறான். හැම දෙයක්ම නැති වුණා. அவனுடைய எல்லாமே ඔහු இழக்கப்பட்டது. කියනවා මම ඉස්සරහට ගිහලා බැලුවා. அவன் சொல்லுகிறான், நான் முன்னால் சென்று பார்த்தேன், ඉස්සරහට ගියා. நான் முன்னால் சென்றேன், දෙවියන් වහන්සේ දැක්කේ නැහැ. தேவனை காணவில்லை. පිටිපස්ස ගියා. பின்னால் சென்றேன், දෙවියන් වහන්සේ මට පෙනුන්නේ නැහැ. தேவனை நான் වම් காணவில்லை. පැත්තට ගිහලා බැලුවා. நான் இடது பக்கம் போய் දකුණු பார்த்தேன், පැත්තට ගියා. வலது பக்கம் මට சென்றேன், දෙවියන් වහන්සේ පෙනුන්නේ නැහැ. எனக்கு தேவனை காண முடியவில்லை. ඒ කියලා அப்படி சொல்லிவிட்டு දෙවියන් වහන්සේ නැහැ කියලා නෙවෙයි. தேவன் இல்லை என்றல்ல, උන්වහන්සේ මාව දකිනවා. அவர் என்னை காண்கிறார். මට පෙනුන්නේ නැති වුණාට, நான் அவரை මගේ காணாவிட்டாலும், ප්‍රශ්නදී මට පෙනුන්නේ නැති වුණාට, என் பிரச்சனையிலே நான் காணாவிட்டாலும், ප්‍රශ්න මැදියේදී මේ ප්‍රශ්න නිසා මට දෙවියන් වහන්සේ පෙනුන්නේ නැති වුණාට, இந்த பிரச்சனை மத்தியினாலே தேவனை நான் காணாவிட்டாலும், දෙවියන් වහන්සේ தேவன் මේ ස්ථානයේ සිටිනවා. இந்த இடத்துல இருக்கிறார். උන්වහන්සේ මාව දකිනවා. அவர் என்னை காண்கிறார். ඇයි දෙවියන් වහන්සේ ஏன் தேவன் ඒ ඇයට විරුද්ධව තිබෙන්නව ගමට එව්වේ? அவர்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு அனுப்ப காரணம்? ඇයි මේගොල්ලම ගින්දර දැම්මේ? ஏன் இவர்களை அக்கினியிலே போட்டார்கள்? උන්ව ගින්දර දාපු ගාම அவர்களை அக்கினியிலே போட்டதும் උන්ලව ගෙට ගහලා තියනවා, ගෙටවල් ගැලවුණා. அவர்கள் கட்டியிருந்த கட்டுக்கள் கட்டவிழ்ந்தது. කකුල තියනවා, ගෙටවල් காலில் இருந்த கட்டுக்கள் கட்டவிழ்ந்தது. සමහර ප්‍රශ්න මැද යන මොහොතේ තමයි ඔබගේ සමහර බැමි ගෙටවල් ගැලවෙන්නේ. ஒரு சில பிரச்சனையோடு நீங்கள் போகும் பொழுதுதான் ஒரு சில கட்டுக்களிலே இருந்து நீங்கள் விடுதலை නිදහස් ஆவீர்கள். වෙන්න බැරි දේවල් වලින් දෙවියන් වහන්සේ නිදහස් කරයි. விடுதலையே ஆக முடியாத இடங்களிலே இருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். මගේ ජීවිතේ 2019 පස්සේ මගේ අමාරු කාලේ උගාක් දේවල් වලින් දෙවියන් වහන්සේ මම නිදහස් කළා. என்னுடைய 2019ஆம் ஆண்டிலே என்னுடைய கஷ்டமான கடின காலகட்டத்திலே அநேக காரியங்களில் இருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கினார். දාවිත් මොනවද කියන්නේ? தாவீது என்ன சொல்கிறான்? මම පීඩා වින්දක ඉතා හොඳයි යාපතයි ඒ මම උන්වහන්සේගේ දේවල් ආඥාවල් මම උගාක් ඉගෙන ගත්තා. தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது அது நல்லது, அதனாலே அவருடைய அநேக பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். මම උගාක් දේවල් දැනගත්තා. நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். මේ ඇව ගින්දරට දාපු එක හොඳයි. இவர்களை அக்கினிலே போட்டது நல்லது. ඒ මොහොතේ තමයි උන්ගේ ගෙටවල් ගැලවුණේ. அந்த நேரத்திலே தான் அவர்கள் கட்டுக்கள் සමහර கட்டவிழ்ந்தது. ප්‍රශ්නවල් ஒரு சில பிரச்சனைகள் ඔබගේ තිළිඳුකම නැති කරයි.
உங்கள் வறுமையை நீக்கும். සමහර ප්‍රශ්නවල ஒரு சில பிரச்சனைகள் ඔබගේ දුප්පත්කම නැති කරයි. உங்கள் ஏழ்மையை நீக்கிவிடும். හalleluya. ஹalleluya. සමහර මනුෂ්‍යයන් ඔබ උදකලා ලෙස පත් කරන මොහොතේ சில மனிதர்கள் உங்களை தனிமைப்படுத்தும் நேரத்தில் ඔබගේ ලැජ්ජාව නැති වෙලා ඔබගේ ජීවිත උසස්කමක් ඇති වේ. உங்கள் வெட்கம் நீங்கி உங்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படும். සමහර කරදරවල් ඔබගේ නාස්තිය ඉවර කරලා ඔබගේ ජීවිතේ පෝසත්කම ඇති කරයි. ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய வீணான காரியங்களை நீக்கிவிட்டு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும். ඇයි දෙවියන් මාස ගින්දරට යන්න අනුමත කළේ? ஏன் தேவன் அக்கினியிலே போட அனுமதி கொடுத்தார்? ඇයි ඉදිරියේ තියෙන විරුද්ධව තිබුණ ගමට උන්වහන්සේ වේ? ஏன் எதிராயிருக்கிற கிராமத்துக்கு அனுப்பினார்? ඇයි කිව්වත් ஏனென்றால் ගින්දර මැදේ තමයි ඔබගේ ආශිර්වාදය තියෙන්නේ. ஆமென். அக்கினி மத்தியிலே தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. අද ඔන්තටම ඔබ ප්‍රේම කරපගෙන ඔබ අත්තරියද එහෙනම් මේ ගමනේ යන්න මේ ගමනේදී ඔබට හොඳ ආශිර්වාදයක් තියෙනවා. இன்று நீங்கள் அதிகமாய் நேசித்தவர் உங்களை கைவிட்டு விட்டாரா? அப்படி என்றால் இந்த பயணத்தை செல்லுங்கள். உங்கள் இந்த பயணத்திலே தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ඔබට මිනිස්සු ද්‍රෝහිකම් කළාද? உங்களுக்கு மனிதர்கள் துரோகம் பண்ணினார்களா? එහෙනම් එතන දෙවියන් මාසගේ පුදුම ආශිර්වාදයක් සැඟවිලා ஆமென். තියෙනවා. அந்த இடத்திலே தேவனுடைய புதுமையான ஒரு ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. දෙවියන් මාස පුදුම දේවල් කරන දෙවියන් මාස. இந்த மாதத்திலே புதுமையான காரியங்களை செய்கிற தேவன். හalleluya. හැම දෙයක්ම ඔබට විරුද්ධව තියෙන මොහොතේ எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා සිටිනවා. தேவன் உங்களுக்காக நிற்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා සිටිනවා. தேவன் உங்களுக்காக நிற்கிறார். කවුද ඔබට මූණ ඇරෙව්වත් யாராவது දෙවියන් වහන්සේගේ මූණ ඔබගේ පැත්ත තිබෙනවා. யாராவது உங்களுக்கு முன்பதாக முகத்தை திருப்பி விட்டார்களா? அந்த சந்தர்ப்பத்திலே தேவனுடைய முகம் உங்கள் பக்கம் இருக்கும். කොයි මොහොතද ඔබට විරුද්ධව දේවල් සිදුවනවද ඒ හැම මොහොතක්ම ඔබ උදෙසා ආශිර්වාදයක් එතන තබා තිබෙනවා. எந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு எதிராய் ஒரு பிரச்சனை வருகிறதோ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ඔබ ඉතපු දේ ඉෂ්ටවුන් නැත්තම් ඉතා ගන්න එහෙනම් එතන දෙවියන් වහන්සේ යම්කිසි අපූර්ව දෙයක් දෙවියන් වහන්සේ තබා තිබෙනවා. நீங்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லையோ அந்த வேளையிலே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் அந்த இடத்திலே ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். මා යේසුස්ගේ නාමයෙන් අද දේමේට අපට අනාගත පණිවිඩයක් දෙන්න කැමතියි. நான் இயேசுவின் நாமத்தில் இன்று தேவாலயத்துக்கு இந்த ஆராதனைக்கு வந்தவருக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். කොයි මොහොතද ඔබට විරුද්ධ දේවල් සිදු වෙනවද ඒ මොහොතේ දැනගන්න කිසි කෙනෙක්ට ලබා ගන්න බැරි දෙයක් ඔබගේ ජීවිතේ ලැබෙනවා. எந்தெந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு எதிராய் ஒரு பிரச்சனை வருகிறதோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்தந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யாருமே பெற முடியாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். යේසුස්ගේ නාමයෙන් මේ කාලේ ප්‍රශ්න මැදේ දුක මැදේ යන්නව කෙනෙක්ට මා කියන්න කැමති දෙවියන් වහන්සේ ඔබට ආස්කමක් කරන්නවා. இயேசுவின் நாமத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலகட்டத்திலே பிரச்சனையோடு வேதனையோடு போகிற ஒருவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவன் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ඔබ ආශිර්වාදයක් ලබා ගනි. ඔබ ආස්කම ලබා ගනි. ඔබ උසස්කමක් ලබා ගනි. நீங்கள் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள், நீங்கள் அற்புதத்தையும் பெறுவீர்கள், நீங்கள் உயர்வையும் பெறுவீர்கள். මම කියන්නේ ඔබ යම්කිසි ප්‍රශ්නයක් ඔබ කරගත්ත කෙනාට நான் சொல்லவில்லை நீங்க ஒரு பிரச்சனை செஞ்சவங்களுக்கு. ඔබ යම්කිසි වැරදක් කරපු කෙනාට මම කිව්වේ නෑ. நீங்கள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறு செய்தவருக்கு நான் சொல்லவில்லை. ඔබට විරුද්ධව ප්‍රශ්නද உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனை. ඔබ නිකන් ඕනෙක් නැති ප්‍රශ්නයක් දාගන්න එපා. நீங்க தேவையில்லாத பிரச்சனையை நீங்க போட்டுக்கொள்ள வேணாம். ඔබ කාත් එක්කත් වෛරෙන් ඉන්න එපා. நீங்கள் யாரோடும் வைராக்கியமா இருக்க வேணாம். වැරදි සිතකින් ඉන්න එපා. குற்ற மனதோடு உணர்வோடு இருக்க வேண்டாம். තප්පානේ ඉරිදයතෝடு இருக்க வேண்டாம். ඔබගේ අදවත් හරි වෙන්න අවශ්‍යයි. உங்கள் இதயம் சரியா இருக்க வேண்டும். ඔබ යම්කිසි විරුද්ධතාවට මුහුණ දෙනවා නම් ඒනම් සැඟවිලා යම්කිසි ආශිර්වාදයක් එතන තියෙනවාමයි. நீங்கள் ஏதோ ஒரு எதிர்க்கிற காரியத்துக்கு முகம் கொடுப்பீர்கள் என்றால், அப்படி என்றால் அங்கு ஏதோ ஒரு ரகசியமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதே அர்த்தம். මම මේම කියනම්
நான் இப்படி சொல்லுகிறேன், ඔබගේ ප්‍රශ්න මධ්‍යයේදී දෙවියන් වහන්සේ ඔබව ප්‍රශංසා කරන්නට තබයි. உங்கள் பிரச்சனை மத்தியிலும் தேவன் உங்களை துதிக்கும்படியாக வைப்பார். එතන යම් කිසි දෙයක් සිදු වෙන්න යනවා. அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்க එතන යම් போகிறது. කිසි දෙයක් සිදු වෙන්න යනවා. அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்க போகிறது. ஹalleluya. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், ඔබට ඉදිරියේ உங்களுக்கு எதிராயிருக்கிற, ඔබට විරුද්ධව තියෙනා වූ உங்களுக்கு எதிராயிருக்கிற ගමට යන්න. கிராமத்துக்கு செல்லுங்கள். දෙවියන් වහන්සේ යන්න කියනවා. தேவன் போகச் சொல்லுகிறார். වෘකයන් මැදේ උන්වහන්සේ වනවා බැටළුවන් වගේ. அவர்கள் அவர்களை ஓநாய்கள் மத்தியில் அனுப்புவது போல இயேசு ஆடுகளை அனுப்பினார். උන්වහන්සේ එව්වා. அவர் அனுப்பினார். ඇයි එව්වේ? ஏன் அனுப்ப காரணம்? මාක් 11:2 සඳහන් කළ තියෙනවා. மார்க்குவின் புத்தகம் 11:2 கூறுகிறது, එතන කොටලුවෙක් ගෙට ගාලා තියෙනවා. அந்த இடத்திலே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டு இருக்கிறது. ඒ කොටලුවා அந்த கழுதை උඩ කවුරුත් නැගලා නැහැ. அந்த கழுதை மேலே ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை. එක මිනිහෙක් හරි පාවිච්චි කළේ නැහැ. ஒரு மனுஷனும் பயன்படுத்தவில்லை. කොටලුවා කියන්නේ වාහනයක්. கழுதை என்பது ஒரு வாகனம். එක වාහනයක්. அது ஒரு வாகனம். ඒ වාහනේ அந்த வாகனத்திலே කවුරුත්ම නැගලා නැහැ. யாருமே ஏறியலை. එතන ගෙට ගාලා තියෙනවා. அந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறது කොටලුවෙක්. ஒரு கழுதை. කවුරුත් නැගලා නැහැ. யாருமே ஏறவில்லை. ඒ කියන්නේ brand new කොටලුවෙක් එතන ඉන්නවා. அதாவது புத்தம் புதிதான ஒரு கழுதை அந்த இடத்துல මම இருக்கிறது. ඔබට කියන්න කැමති. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ඔබ දැන් ප්‍රශ්න මැදේ ඔබගේ ජීවිතය යන්න පුළුවන්. இப்பொழுது நீங்கள் பிரச்சனை மத்தியிலே உங்கள் வாழ்க்கையை கொண்டு ඔබට செல்லலாம். විරුද්ධ තියෙන ගමට ඔබ යන්න පුළුවන්. உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் ඔබ செல்லலாம். ප්‍රශ්න මැදේ යන්න පුළුවන්. நீங்கள் பிரச்சனை மத்தியிலே போகலாம். ස්වාමින් වහන්සේ கர்த்தர் ඔබ පසු කරන යන්නව ගමනදී நீங்கள் கடந்து போகிற இந்த பயணத்திலே ඉතා අලුත් දෙයක් ඔබ උදෙසා උන්වහන්සේ ගෙට ගාලා තබා තිබෙනවා. மிக புதிதானதொன்றை உங்களுக்காய் தேவன் கட்டி මම வைத்திருக்கிறார். මේක නිකන් වචනයක් ගැන කියන්නේ. நான் இதை சாதாரணமான ஒரு வார்த்தையா சொல்ல මේ மாட்டேன். දවස්වල ඔබගේ ජීවිතේ එවැනි දෙයක් සිදු වෙන්න යනවා. இந்த நாட்களிலே அப்படியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க ඒක போகிறது. යම් කිසි වාහනයක් වෙන්න அது පුළුවන්. ஒரு வாகனமா இருக்கலாம், යම් කිසි මුදලක් වෙන්න அது ஒரு පුළුවන්. பணமா இருக்கலாம், යම් කිසි ආශිර්වාදයක් වෙන්න පුළුවන්. இல்லாவிட்டால் அது ஒரு ஆசீர்வாதம் ඔබගේ இருக்கலாம். ගමනේදී යමක් ලැබෙන්න යනවා. உங்கள் பயணத்திலே ஒன்று கிடைக்க අද போகிறது. රාත්‍රී වෙන්න පුළුවන්. හෙට වෙන්න පුළුවන්. මේ සතිය වෙන්න පුළුවන්. அது இந்த இரவா இருக்கலாம், நாளையா இருக்கலாம், இந்த வாரங்களா இருக்கலாம். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் ඔබගේ ප්‍රශ්න මැදදී உங்கள் பிரச்சனை மத்தியிலும் ඔබ යන ගමනේදී நீங்கள் போகிற பயணத்தில் අලුත්ම දෙයක් புதிதானதொன்றை ඔබ දකින්න යනවා. நீங்கள் காண போகிறீர்கள். දාවිද් කියනවා தாவீது சொல்லுகிறார், හැම දෙයක්ම මට විරුද්ධව තිබුණත් හරි எல்லாமே எனக்கு எதிராக හැම இருந்தால் දෙයක්ම எல்லாமே දෙවියන් වහන්සේ මගේ පක්ෂයේ ඉන්නවා. தேவனின் பட்சத்திலே අද இருக்கிறார். ඔබට කියන්න පුළුවන්ද? உங்களுக்கு சொல்ல முடியுமா? හැම කෙනා මට විරුද්ධ වුණත් හරි எல்லாமே என்னை எதிர்த்து நின்றாலும் දෙවියන් වහන්සේ මගේ පක්ෂයේ ඉන්නවා. தேவனின் பட்சத்திலே இருக்கிறார். කවුරුත් කවදාත් නැගපු නැති කොටලුවෙක්. யாருமே ஒரு காலமும் ஏறி இராத கழுதை. මේ රාත්‍රී අවසන් ලෙස කියන කැමති. நான் கடைசியா இந்த இரவிலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். කවුරුත් කවදාත් නැගපු නැති කොටලුවෙක්. ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத கழுதை. පාස්ටර් වෝල්ටර් ස්වාමීන් වහන්සේ කියනවා பாஸ்டர் வால்டருக்கு தேவன் சொல்லுகிறார், ඔයා කවදා දැකපු නැති අලුත් ආශිර්වාදයක්. நீங்கள் ஒரு நாளும் ஏறிராத கண்டிராத ஒரு புதிய ஆசீர்வாதம், අලුත් ආශිර්වාදයක්. புதிய ஆசீர்வாதம். ඔබ අලුත් ආශිර්වාදයක් දකින්නවා. நீங்கள் புதிய ஆசீர்வாதத்தை காண යේසුස්ගේ போகிறீர்கள். නාමයෙන් இயேசுவின் ඔබ நாமத்தில் අලුත් අත්දැකීමක් ලබා ගන්නවා. நீங்கள் புதிதான ஒரு அனுபவத்தை பெறப்போகிறீர்கள். අලුත් අත්දැකීමක්. புதிதான ஒரு அனுபவம் ඔබගේ ලයිෆ් එකේ உங்கள் வாழ்க்கையிலே ඔබ දැකපු නැති දෙයක්, நீங்கள் காணாத ஒன்றை, කරපු නැති දෙයක් செய்யாத ஒன்றை ඔබ කරන්නවා. நீங்கள் செய்ய போகிறீர்கள். ගිය සෙප්තැම්බර් මාසේ கடந்த செப்டம்பர் மாதம் 30 වෙනිදා ඉඳලා 30ஆம் தேதியிலே දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ தேவனின் வாழ்க்கையிலே අලුත්ම දේවල් කරනවා. புதிதானவைகளை செய்கிறார். ඔබගේ ජීවිත අලුත්ම දේවල් දෙවියන් වහන්සේ உங்கள் කරනවා. வாழ்க்கையிலும் தேவன் புதிதானவைகளை செய்கிறார். අලුත් අත්දැකීම්, புதிய அனுபவங்கள், අලුත් බිස්නස්, புதிய வியாபாரம், අලුත් ආශිර්වාදය, புதிய ஆசீர்வாதம், අලුත් සම්බන්ධකම්, புதிய உறவுகள், අලුත් මනුෂ්‍යයන් புதிய மனிதர்கள் දෙවියන් වහන්සේ දෙන්නවා. தேவன் கொடுக்க போகிறார். සේවය කරනවා මාව ஊழியம் செய்கிற என்னை, ඔබව
உங்களை අලුත් දීමනාවලින් புதிய வரங்களினால் අලුත් විදියට புதிதான விதத்தில் උන්වහන්සේ පාවිච්චි කරන්න යනවා. தேவன் பயன்படுத்த මා போகிறார். කියන්න කැමති. நான் சொல்ல விரும்புகிறேன், ඔබගේ පොඟ බැදීම් මැදියේ ඔබ ආස්කම් දකින්න යනවා. உங்கள் போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் அற்புதங்களை காண போகிறீர்கள். හැම දෙයක්ම எல்லாமே යේසුස් වහන්සේ ඉන්නවනම් இயேசு இருப்பார் என்றால் ඒක යාපතක් වේ. அது நன்மையாக முடியும். හැම දෙයක්ම எல்லாமே යේසුස් වහන්සේ ඉන්නවනම් இயேசு கிறிஸ்து இருப்பார் හැම என்றால் දෙයක්ම යාපතක් වේ. எல்லாமே நன்மையாகவே முடியும். තා බලවන්ත වචනයක්. மிக வல்லமையான ஒரு வார்த்தை. යේසුස් වහන්සේ ඉන්නවනම් இயேசு கிறிஸ்து இருப்பாராயின் හැම දෙයක්ම ඒක යාපතක් වේ. எல்லாமே அது நன்மையாகவே தான் කවුද இருக்கும். මට වැරදි කළේ? யார் எனக்கு தவறு செய்தார்கள்? කවුද මට වැරදි කතා කළේ? யார் எனக்கு தவறானதை பேசினார்கள்? ඒක වැරද්දක් වෙන්න පුළුවන්. அது தவறா இருக்கலாம், ඒක නපුරු දෙයක් වෙන්න පුළුවන්. அது பொல்லாங்கானதா මා இருக்கலாம். සමග යේසුස් ඉන්නව නිසා என்னோடு இயேசு இருக்கிறபடினால் ඒ හැම දෙයක්ම යාපතක් වේ. அவை எல்லாமே நன்மையாய் முடியும். මේ වචනත් අදවතේ ලියාගන්න. இந்த வார்த்தையை இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள் தீமையான இடங்களில் கட்டப்பட்டிருக்கிறது. யாපත් දේවල් අයාපත් තැන්වල ගෙට ගෑලා තියෙනවා. තා නරක කාලෙන් යනවද? නරක ජීවිතයක්, නරක අමාරුතැනේ ඔබ ඉන්නවද? එන හොඳ දෙයක් තියෙනවා. நீங்கள் பொல்லாத காலகட்டத்துக்குள்ளே மோசமான சூழ்நிலையிலே பொல்லாத காரியங்களில் நீங்க போகிறீர்களா? அப்படி என்றால் நல்லதொன்று இருக்கிறது. ඒක සෑමදෙනා දේව ආශිර්වාද ලබා ගන්න. நம் அனைவரும் தேவனுடைய යේසුස්ගේ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். නාමයෙන් ඔබට මා සුවයද නිදහසද ලැබේවා කියන කන. සුව වෙන්න. රෝගවලින් සුව වෙන්න. යේසුස්ගේ නාමයෙන් සෑම රෝගවලින් සුව වෙන්න. සුව වෙන්න. විශ්වාස කරන්න බැරි දෙයක් කරලා බලන්න ඕනේ දැන්. ඔබගේ සෑම රෝගයක්ම ඉවත් වෙනවා. යේසුස්ගේ බලවන්ත නාමයෙන් සුව වෙන්න. සුවය මා අන්න කරනවා. සුවය ඔබට ලැබේවා. සුවය ලැබේවා. යක්ෂ බන්ධන ඌනියම් පිල්ලි ඌනියම් කොඩිවින ගුරුකම් මන්ත්‍ර බලවේග යේසුස්ගේ නාමයෙන් ඉවත්ෙන්ට අන කරනවා. මගේ ජීවිත ඊළඟ ස්ථාවරයට යන්නට මාන කරනවා. මේ මොහොතේ සිට මගේ ජීවිත ඉස්සරහට යන්න අවශ්‍යයි. මට පේනවා දොරවල් ගේට්ටුවල් විවුර්ත වෙනවා. මට පේනවා ලොකු ගේට්ටුවක් විවුර්ත වෙනවා. ඔබගේ ජීවිතේ හොඳ දේවල් සිදු වෙනවා. ගේට්ටුවක් විවුර්ත වෙනවා කිව්වත් මට දෙවියන් වහන්සේගෙන් පේනවා සමහර අය අලුත් දේ තුල පිවිසෙනවා. ඔබ ඇතුල් වෙනවා අලුත් දේ තුල. දෙවියන් වහන්සේ ඔබ අලුත් දෙයක් තුල ගෙනියනවා. අලුත් තැන තුලට ඔබ දෙවියන් වහන්සේ ගෙනියනවා. අලුත් තැන තුල උන්වහන්සේ ඔබ ගෙනියනවා. ගේට්ටුවක් විවුර්ත වෙනවා. ලබන ඉරිදා ඔබ දකි මෙතන එන මොහොතේ ඔබ අලුත් දෙයක් සමග යේසුස්ගේ නාමයෙන් ඒ ආශිර්වාදය අද ලැබේවා. අද දවසට මේ ආශිර්වාදවල තමයි සිදු වෙන්නේ. මම කියපු දේවල් තමයි සිදු වෙන්නේ. විශේෂ සිතිවිල්ල ඔබ මොනවාද හිතන්නේ? ඒක තමයි තියන්න ඕනේ. මම කලින් කියපු වගේ වුණෙක් වගේ කිසි දෙයක් නැති කාලේ මාව උන්වහන්සේට පාවිච්චි කරන්න පුළුවන්. දැන් කොච්චර පාවිච්චි කරන්න පුළුවන්ද? එච්චරයි මම හිතන්නේ. 11 දෙනෙක් ඉන්න මොහොතේ උන්වහන්සේට මෙච්චර දෙන්න පුළුවන්. මෙච්චර දෙනෙක් ඉන්න මොහොතේ කොච්චරක් දෙන්න පුළුවන්ද? එහෙමයි මම හිතන්නේ. සිතවිල්ල පැහැදිලි කරන්න දෙවියන් වහන්සේ කියනවා
මම ගේට්ටුව විවෘත කරනවා. උඟා දෙනෙක් එක ඇතුලේ යන්න යනවා. යේසුස්ගේ නාමයෙන් දොරවල් විවෘත වෙනවා. கைகளை ஏற்றுக்கொள்வோம். தேவத்தோசோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුතු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම සහ දේවී ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලට ඔබ සමග පැවතේවා. සභාව සබ්දෙන් එඩ. ආමේන්. හalleluya.